கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ, இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவர் அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இங்கு பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க விமர்சிக்கிறாங்க. அவரை பார்த்து அவதூறான காரியங்களை சொல்கிறாங்க. இவனை அல்லவா கொலை செய்ய தேடுறாங்க, யாருமே இவன் பாட்டு பேசிகிட்டு இருக்காரு, யாருமே ஒன்றுமே சொல்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துறதுக்காக வெட்கப்படுத்துகிறதாக இந்த செயல்கள் அங்கு செய்யப்படுகிறது. அப்போது இங்கு இவர்கள் ஜனங்கள் அவரை குறித்து மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்க, இதை சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க, இவன் இன்ன இடத்துலேருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து துல்லியமாக அவருடைய வருகை குறித்து பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அநேக இடங்களில் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். இதோ கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது, அவர் பேர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய தேவன், இதெல்லாம் ஆலோசனை கர்த்தர், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட இயேசுவை கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாக நிறைவேறுகிறது. அப்போது எந்த இடத்துல இயேசு பிறப்பார், பெத்லெஹேமில் பிறப்பார் என்பதும் குறிக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நாசரேத் ஊர்லேருந்து வந்த நசரேயன் என்பதாக தான் அறிந்திருந்தாங்க. ஸோ அந்த குடிமதிப்பு எழுதக்கூடிய நாட்களில் மரியாளும் யோசேப்பும் அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட பெத்லெஹேம் ஊருக்கு போனது, அங்கே துல்லியமாக ஜனங்கள் என்ன செய்யலை, அதை அறியலை, அதை கன்சிடர் பண்ணல. அதனால் அவங்களுடைய எண்ணத்தில் பார்வையில் இவர் கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்து எங்கே பிறப்பார், எப்படி இருப்பார், இது எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இருக்கும்போது பாருங்க, இங்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்ணார பார்க்குறாங்க, அற்புதங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க, அவரோட உபதேசத்தை கேட்குறாங்க. ஆனாலும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யவில்லை, திறக்கப்படவில்லை. அவங்க சடங்காச்சாரம், மத சம்பந்தமான காரியம், நியாயப்பிரமாணம், இதையே பிடிச்சிட்டு அவங்க தொங்கிட்டு இருக்காங்களே தவிர அங்கே ஆவியானவருடைய வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க நான் நாசரேயத்திலேருந்து வந்திருக்கேன்னு, ஆனால் நான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன், பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், மேன்மையான ஒரு இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், திரும்பமாய் நான் அவரிடத்தில் போவேன் என்று சொல்லி அவர் பின் வருகிற வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னும் இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவை குறித்து சொல்லுகிறார். நான் எங்கேருந்து வந்தேன்னு நீங்கள் அறிவீங்க, நான் சுயமாக வரல, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், ஆனால் நீங்கள் அவரை அறியவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முகமுகமாக பிதாவை பார்த்திருக்கிறார், பிதாவை அறிந்திருக்கிறார், பிதாவுடைய அன்பில் நிலைத்து நிறைந்திருக்கிறார். அப்போது அந்த கிறிஸ்துவானவர் நமக்கு செய்த காரியங்களில் நாம் புறஜாதிகளாகிய நாமும்
மற்றவர்களுக்கு வெளிச்சமாக ஆசீர்வாதத்தை தருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ பாருங்கள், அங்கே சுற்றி இருந்த ஜனங்கள் அவங்களுடைய எண்ணங்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய எண்ணங்கள் இதெல்லாம் அங்கே என்ன செய்கிறது, மேம்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அவர் உயிர் தெழுந்து எல்லா அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள், அவர் வாழ்க்கையில் அவர் செய்த சில காரியங்கள் மூலமாக தான் அவர் அந்த வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தனக்கு ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து அங்கு வைத்து போனார். தன் அடையாளத்தை அவர் நிர்ணயப்படுத்துறதுல உண்மையுள்ளவராக அவர் காணப்பட்டார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிதா அனுமதிக்காத வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரும் தொட முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிதாவோடு கூட ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகளின் மத்தியில் ஒரு விடுதலை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். ஏற்ற வேளையில் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட மகா பெரிய தெய்வத்தில் நம்ம கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, ஆண்டவரே, நீர் முன்குறித்த திட்டங்கள், நீர் முன்குறித்த நோக்கங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஜனங்கள் உம்மை குறித்து யார் என்று அவங்க ஆர்கியூ பண்ணாங்க, சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் உதாசீனப்படுத்தினாங்க. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் உடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் பிதாவின் சித்தத்தை செய்ய, உமக்கு என்று ஜீவிக்க, உமக்கு என்று வாழ கர்த்தர் நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியும் கனம் மகிமையும் எல்லாம் ஒருவருக்கே சேர்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.